ஹை டியர்ஸ், நான் உங்க கேஆர் பேசுறேன். ஸோ பார்ட் 3 ஆஃப் கன்சைன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி. நெறைய டாபிக் பேசலாம் போல இருக்கு இந்த சப்ஜெக்ட்ல. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு லீடு கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க. ஸோ அத பத்தி பேசலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவ உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இங்க வந்து டைம் வந்து 1:20 நைட்டு. இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றேன். இனி போய் சாப்பிட்டு படுத்து தூங்கணும். அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு கொஞ்சம் பேசி உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு தூங்கலாம் அப்படின்ட்டு. 2 விஷயம். ஒண்ணு இப்ப தான் சொந்தத்தில நடந்திருக்குது. நேத்து நைட் நடந்திருக்குது. அதையும் சொல்லணும். உங்ககிட்ட கொண்டு வரணும். இன்னொன்னு அந்த பல்லடத்தில நடந்த ஒரு கொடூரமான கொலை. இப்ப வந்து நம்ம வந்து ம் நம்ம யாருமே வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதில்ல. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நம்மளுக்கு என்ன கிடைச்சதுங்கிறத தாண்டி, நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிளா இருக்கிறோங்கிறது இந்த சமுதாயத்தில ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. மிடில் கிளாஸ்ங்கிறது ஒரு பெரிய பாப்புலேஷனு. நம்ம வந்து ஆனா நம்ம வேலை, நம்ம எதையுமே கண்டுக்காம இப்படியே போறதுனால தான், எந்த ஒரு மாற்றமும், எந்த ஒரு நல்லது நம்மளுக்கும் கிடைக்காது. இப்படியே நம்ம வாழ்க்கையும் போயிருது. நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிற மாரி தான் இருக்கு. இப்ப வந்து சினிமாவுல வந்து நடக்கிற இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அப்புறம் அந்த செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிக்கிறது. இப்ப இதையெல்லாம் நம்ம கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாம இருக்கணும்ல டிஎஸ். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து எப்படி கொலை பண்றதுன்னு அதாவது இன்டெலிஜென்ஸ்ங்கிறது எதுக்கு பயன்படணும்? ஒரு ஒரு மக்களோட வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்காக அது பயன்படணும் இல்லையா? ஒரு ஒரு அறிவுங்கிறது என்ன? ஒரு படிப்புங்கிறது என்ன? நம்ம வந்து இன்னொரு மேல்மையான ஒரு நிலைமைக்கு மனுசங்க போகணுங்கிறது மக்கள் போகணும். மனுஷ வாழ்க்கை மேல உயரணும். எல்லாருமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். நேத்து இருந்தவங்க கூட இன்னைக்கு நல்லா இருக்கணும். போன ஜெனரேஷனோட இந்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும். அப்படித்தான அது வாழணும். இல்லையா? பட் அத அழிச்சுக்கிட்டு, அதுக்கு எதிரா வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுல்ல. அங்க வந்து ம் எவ்வளோ ஒரு கொடூரமான கொலைகள்லாம் மூவில காட்டுறாங்க. அதையெல்லாம் பார்த்து ஒரு 50 பேர், 100 பேர்த்த வெட்டி 2000 பேர்த்த வெட்டி கொன்ன படமெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சூப்பர் ஹிட் ஆக்கி, அவங்கள நீங்க ஹீரோ ஆக்கி தலைவர்ன்னுலாம் கூப்பிடுறீங்க. அதெல்லாம் அதெல்லாம் கரெக்ட்டா? அப்ப அங்க வந்து எல்லா டெக்னிக் சொல்லிக் குடுக்குறாங்களா சினிமாவுல? உடனே அவங்க தப்பிக்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கலாம் காசு நெறைய வேணும். அந்த காச வச்சு சுகமா வாழணும்னு நினைக்கிற அதாவது சுகவாசிகள் அவங்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சொசைட்டில நடக்கிறத தான் சொல்றேன் நம்ம மேலே தூக்கி போடுவாங்க. நம்ம ஏன் டிஎஸ் அதையெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்? இப்ப எங்கேயோ ஒரு கொலை நடக்குது. பல்லடத்துல வந்து 3 பேர்த்த ஒரே குடும்பத்தில வெட்டி கொன்றுருக்காங்கன்னா, அதுக்கு நம்மலாம் பொறுப்பு தானே! ஏன்னா நம்மலாம் தானே அந்த மூவிய சப்போர்ட் பண்ணோம். நம்மலாம் தானே அந்த மூவிய ஹிட் ஆக்கணும். இப்ப மெய்யழகன்னு ஒரு மூவி வந்து நம்ம ஹிட் ஆக்கலையல்ல. அதுதானே ரியாலிட்டி. 2 பேர் மனசுக்கு புடிச்ச 2 நண்பர்கள். எந்த ஒரு அம் அவர் வந்து லாயலா இருக்கிறாரு. கார்த்திக் வந்து அரவிந்த் சாமி கேரக்டர் கிட்ட. அதுதானே ரியாலிட்டி. நம்ம லைஃப்ல அப்படித்தானே இருக்க முடியும். இல்ல ஒரு மூவில போற மாரி 2000 பேத்துக்கு வெட்ட முடியுமா நம்மனால இன்னைக்கு? ஆனா நம்மனால எது முடியாதோ, அத சினிமாவுல காமிச்சு, அத நம்ம சப்போர்ட் பண்ண வைக்கிற சைக்காலஜி இருக்குதுல்ல. நம்ம ஏன் அத யோசிக்க மாட்டேங்கிறோம்? நம்மனால என்ன முடியுதோ அத பண்ணலாம். ஹீரோயிசம்ங்கிறது நெறைய இருக்கு. இப்படி ஒருத்தர வெட்டி கொலை பண்ணி, இதெல்லாம் பண்ணி தான் பண்ணணுங்கிறது இல்லையல்ல. அப்ப நம்மளே வந்து இப்படி நடக்கிற கொடூரத்த பூரா சப்போர்ட் பண்ணி இந்த சொசைட்டிய கெடுத்து வச்சு நார்மல் ஆக்கிட்டோம் எல்லாத்தையும். நம்ம நார்மல்னு ஃபீல் பண்றோம் பாருங்களேன். நல்ல படம் ஓடாது. அந்த காலத்துலலாம் பாசமலர்ன்னு ஒரு படம் வந்தது. சிவாஜி, சாவித்திரிலாம் நடிச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு எல்லா ஜெனரேஷனும் அத போய் பாருங்க. இன்னொரு டைம் பாருங்க. அதாவது மனுஷங்களுக்குள்ள எத விதைக்கிறோமோ, அது அப்படியே விளையும். பாசத்த விதைச்சாங்க. பாசம் விளைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து சாவித்திரி அம்மாவே ஒரு படம் புரொடியூஸ் பண்ணாங்க சிவாஜிய வச்சு. அந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறேன்னு சண்டை போட்டப்ப ஜெமினி, சிவாஜி எல்லாம் சொன்னாங்க. வேண்டாம் நம்மள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம அண்ணன், தங்கச்சியா மாறிட்டோம் பாசமலர்லின்னு. அவங்க அக்செப்ட் பண்ணாம கேட்காம நடிச்சாங்க. அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க சாவித்திரி வந்து ரொம்ப அந்த டவுன் ஃபேஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணாங்கல்ல அந்த டைமு. ஸோ ஒரு 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 பாசம்ங்கிறது எப்படிங்கிறது எவ்வளோ பெருசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் அத திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். இப்ப இந்த மாரி வந்து நல்ல விஷயங்கள சப்போர்ட் பண்ணா, நல்ல மனுசங்க நம்ம லைஃப்ல கிடைப்பாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம எத தேடி ஓடுறோம்னு ஒண்ணு இருக்கு. வாழ்க்கையில அது பணமா இருக்கட்டும், நம்ம ட்ரீமா இருக்கட்டும், இல்ல வந்து என்னவா வேணா இருந்துட்டு போது. அத வந்து ஒரு நியாயமான வழியில பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. 2வது வந்து இந்த மிடில் கிளாஸ் பீப்பிள் தான் வந்து இத்தன தப்பும் பண்ணுனது. சரியா? நம்ம தான் பெரிய பாப்புலேஷனு. நானும் மிடில் கிளாஸ்ல தான் பொறந்தேன். மிடில் கிளாஸ்ல தான் இப்ப இருக்கிறேன். நம்மலாம் பண்ண தப்பு தான். இந்த சினிமாவ பூரா ஓட வச்சது தான் நம்ம பண்ண பெரிய தப்பு. அமரன் மூவி மாரி ஓட வைங்க. முகுந்த்
வரதராஜன் சார் மாரி நெறைய பேர் இந்த நாட்டுக்கு தேவை. அவங்களெல்லாம் ஓட வைங்க. சரிங்களா? அவங்க படத்தைலாம் ஓட வைங்க. அவங்களெல்லாம் பெருசாக்குங்க. சரியா? ஆனா, அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப முகுந்த பத்தி தெரிஞ்சிருச்சுல்ல. அப்ப இந்து மேடம வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி, இப்ப நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து நாங்க போய் பார்க்கலான்ட்டு இருக்கோம். அ இந்தியா போனா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நான் போய் பார்த்துட்டு வருவேன். பார்த்துட்டு வருவேன். கண்டிப்பா முடிஞ்ச ஒரு வீடியோ எடுத்து நாங்க ஷேர் பண்றோம். சரியா? நீங்க எத செலிப்ரேட் பண்ணணும்னு பாருங்க. ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க பையன். இப்ப என் மேலலாம் உங்களுக்கு நெறைய வயித்தெரிச்சல் என்னன்னா, நெறைய பேர்த்துக்கு அது இருக்குது. என்னன்னா, அம்மா இல்லாம அனாதையா இருந்தான். அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இன்னொரு குழந்தை அவங்களுக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு அவன்லாம் வந்து எனக்கு அம்மா இருக்குது, அப்பா இருக்குது. என்ன இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. என்ன வந்து யுஎஸ் அனுப்பிச்சாங்க, ஜெர்மனி அனுப்பிச்சாங்க, ஆஸ்திரேலியா அனுப்பிச்சாங்க, யுகே அனுப்பிச்சாங்க. நான்லாம் மாஸ்டர்ஸ் படிச்சேன். அவன் தட்டு தடுமாறி இந்தியாலயே ஏதோ ஒரு காலேஜ்ல போய் எம்சிஏ படிச்சான். அவனும் நானும் ஒண்ணாங்கிறது தான் உங்களுக்கு நெறைய பேருக்கு கேள்வியா இருக்குது. அது இல்ல. கல்விங்கிறது எனக்கு கிடைச்சிருச்சு. நான் எப்படியோ போராடி அத நான் பெற்றுட்டேன். அதுக்கப்புறம் என் அறிவுங்கிறது ஒண்ணு இருக்கு. என்ன விட எங்க கூட இருக்கிற நண்பர்கள் அத்தன பேரும் எனக்கு ஏசெல்ல வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, ஏசெல்ல ட்ரெஷரரா ஒர்க் பண்ற 2 ரோல் பண்ற ஒரு நண்பர் வந்து பொள்ளாச்சியில 40 ஏக்கர் தோப்பு வச்சிருக்காரு. ஒரே பையன். பெரிய குடும்பத்திலிருந்து வந்த பையன். அப்புறம் அவங்க அவரு வந்து பெரிய குடும்பத்தில இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணும் பெரிய குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு. அவங்க அப்பா அப்ப அந்த காலத்திலேயே கவர்ன்மென்ட் ஜாப்ல பெரிய இடத்துல இருந்தவங்க. எனக்கு வந்து அவங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. யாரு? நம்ம நண்பரோட அம்மா. நம்ம நண்பர், அவங்க மனைவி, அவங்க அம்மா எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்க வீட்டுக்கு வந்து மொதன்னு தங்குன ஒரு அம்மா அவங்க. எனக்கு அத்தன எமோஷன் இருந்தது. அந்த அம்மா போம்போது எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாரி "அழுதுறாதடா மச்சி" அப்படின்ட்டு கண்ட்ரோல்ல இருந்தேன். 1 வாரம் இங்க இருந்தாங்க. 7 நாள் இருந்தாங்க. இன்னொரு வாரம் இருக்க சொன்னேன். எங்க அம்மா தான் வர முடியல. அம்மான்னு ஒண்ணு இல்ல. இப்ப இங்க இருக்கிற சித்தியும் வரமாட்டேங்குது. நீங்களாவது இருங்கம்மா. எங்க வீட்டுக்கு மொதன்னு அம்மான்னு வந்திருந்தது அவங்க. அத்தன எமோஷன் இருந்துச்சு அவங்க மேல. இந்த வீடு வாங்குனதுக்கு ஒரு பிரயோஜனம் வந்து அம்மா நீங்க தங்குனது தான்னு. ஒரு 40 ஏக்கர் தோப்பு இருக்கிற ஒரு பட்டாதாரியோட மனைவி அவங்க. ஐயோ! கடவுள் அது. அந்த அம்மா வந்து கடவுள் அவங்க. பொள்ளாச்சி, ஆனமலை. நான் அப்படிதான் பார்த்தேன். அவங்கள வந்து அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஹக் பண்ணிக்கணும்னு இருந்துச்சு. கட்டி பிடிச்சுக்கணும்னு இருந்துச்சு. ஏன்னா, அம்மா இல்லாம வளர்ந்த ஒரு பையன்ல, ஒரு அம்மா வந்து இப்படிலாம் இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி 40 ஏக்கர் தோப்பு இருந்தா நம்மலாம் என்ன வேலை பண்ணுவோம்? ஐயோ! அதாவது டவுன் டூ எர்த். காலையில எந்திரிச்சாங்கன்னா, அந்த கிச்சன்ல இருந்து அந்த 2 மணி வரைக்கும் அவங்க பண்ணுன வேலை இருக்குல்ல. என் ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபும் ஒர்க் பண்றாங்க. என் ஃப்ரெண்டு வந்து 40 ஏக்கர் தோப்பு இருந்தா கூட அவரு வந்து என்ன விட 2 மடங்கு சம்பளம் அதிகம் வாங்குறாரு. என்ன திட்டிக்கிட்டே இருப்பாரு. திட்டமாட்டாரு. அன்பா சொல்லுவாரு. அவருக்கு திட்டலாம் வராது. அது ஒரு அது ஒரு தங்கம். அப்படி வளர்த்துன தங்கம் அது. அதாவது ஏன் அப்படி சொல்றேன்னா, அவ்ளோ வசதி இருக்குது. என்ன விட 2 மடங்கு சம்பளம் அதிகம் வாங்குறாரு. என்ன அந்த இடத்துக்கு வர சொல்லுவாரு. எனக்கு வேணாம். எனக்கு இதே போதும்ன்னு சொல்லிட்டு உங்களோட நான் வேலை செய்யணும். நான் சொசைட்டிக்கா நான் சமுதாயத்துக்காக பாடுபடணும்னு நான் சொல்றேன் மச்சின்னு சொல்லுவேன். வருத்தப்படுவாரு என்ன நெனச்சு. அந்த புள்ள அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு புள்ள மாரி தான். அது அவ்ளோ கவலைப்படும். அது சொல்லும்பா, அவங்க கெரியர்ல வந்து அவங்க அப்பா, அவங்க தாத்தா மாரி நானும் அந்த பொண்ணோட கெரியருக்கு நான் பாடுபட்டேன்னு சொல்லும். எனக்கு வந்து அதெல்லாம் வந்து என் பொண்ணு சொன்ன மாரி இருக்கும் எனக்கு வந்து. என் லைஃப்ல வந்து எனக்கு பொண்ணுனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுனா அவங்க தான் அப்படின்னு சொல்லுவேன். பையன்னா அவர தான் சொல்லுவேன். இந்த தடவ இந்தியா வரும்போது அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அம்மா வந்து என்ன பார்த்துட்டு அவங்க பட்ட பாடு, ஐயோ! அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது? அவன் அவங்க தங்கச்சிகிட்ட அறிமுகப்படுத்துறது என்ன, தங்கச்சிய கூட்டு வர்றது என்ன, தலைவர் வந்துட்டாருன்னு பண்றாங்க அதெல்லாம். அவங்க செலிப்ரேட் பண்றாங்க 30 வருஷம். என் பையனுக்காக நான் இருந்தேன். இதெல்லாம் பண்ணிட்டு இத்தன சொத்து இருந்தது இதெல்லாம் பண்ணிட்டேன். ஒண்ணுமே இல்லாம யாருமே இப்பதான் அனாதையா வந்து இந்த பையன் இத்தனை பண்ணிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சோம். 2 மணி வரைக்கும் சமைப்பாங்க. 2 ஃபேமிலி ஒண்ணா தங்கி இருக்கிறோம் 1 வாரம். எங்க வீட்ல இந்தியானால. அ ஒரு ஒரு சின்ன ஒரு முகம் சுளிச்சு நான் பார்த்ததே இல்ல. ஐயோ! இப்படிலாம் பொம்பளைல பார்த்தா நம்மளுக்கு மரியாதை வந்துருது. அந்த மாரி ஒரு லேடியெல்லாம் நான் பார்த்தேன். இந்த தடவ நான் இந்தியா போம்போது நானு, வாசு, செந்திலு, அ சஞ்சய், கார்த்தி எல்லாரும் போயிட்டு வந்தோம். போய் அவங்க வீட்டுக்கு போய் நேர்ல பார்த்துட்டு 2 அந்த நம்ம நண்பர் வீட்டுக்கும், அவங்க மனைவி வீட்டுக்கு 2 வீட்டுக்கும் போயிட்டு வந்தோம். ஐயோ! அதெல்லாம் வந்து தூக்கி வாரி போடுது சொன்னா. அத்தன வசதி இருந்து அவ்ளோ பெரிய சம்பளத்துக்கு போன ஒரு பையன் வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்றாப்படி ஏசல்ல. நீங்க நம்புவீங்களா? ஏன்? இதே தான். ரஜினிகாந்த் வெர்சஸ் விஜயகாந்த் தான் இங்க. யார் நெறைய சம்பாரிச்சாங்கன்னு பெருசு இல்ல. யாரு மத்தவங்கள பத்தி கேர் பண்ணிக்கிட்டாங்க, யாருனால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான். என்ன பார்த்தா அவரு அவ்வளோ மரியாதையா இருப்பாரு. அவர பார்த்தா நான் அவ்வளோ அன்பா இருப்பேன். அத்தன என்னென்ன கஷ்டம் வந்தாலும்,
அவர் கூப்பிட்டு ஒன்று சொன்னாருன்னா நான் கேட்டுக்குவேன். நான் கூப்பிட்டு ஒன்று சொன்னா அவர் கேட்டுக்குவாரு. அந்த பொண்ணு கேட்டுக்கும். அவங்க அம்மா கேட்பாங்க. அந்த அம்மாவ நான் வந்து ஒரு சாமியா தான் பார்த்தேன். எங்க அம்மாவா பார்த்தேன் நானு. எனக்கு வீட்டுக்கு போயிட்டு கூட அந்த அவங்கள பார்த்துட்டு அவங்க அவங்க எலவுக்கு போயிட்டாங்கப்பா. திருப்பூர் வந்து ஒரு எலவுக்கு போயிட்டாங்க நம்ம போம்போது. நான் திரும்ப வர்றேன். நான் அங்க போயிட்டேன். நாங்க போயிட்டு அம்மா நாங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னோனே, அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அம்மா நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னோனே, ஐயோ! கேஆர் நீங்க வந்துட்டீங்களே! இன்னைக்குன்னு பார்த்து இந்த ஆள் செத்து போயிட்டாரு. நீங்க வந்துட்டீங்களே! வீட்டுக்கு வந்துட்டீங்களேன்னு. என்னைய வந்து ஒரு ஜவஹர்லால் நேரு மாரி, ஒரு மோடி மாரி என்ன செலிப்ரேட் பண்றாங்கப்பா அவங்க. 30 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு அந்த சொசைட்டிக்குன்னு சொல்லி, அவங்க தங்கச்சி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி, வீடியோ கால் பண்ணி சொல்றாங்க என்கிட்ட. வந்திருக்காரு, நீங்க வாங்கன்னு உங்க தங்கச்சிய வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து கேஆர் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிறாருன்னு. எவ்ளோ பெரிய குடும்பத்துல இருந்து ஒரு பொம்பள. இங்க வந்து ரொம்ப, ரொம்ப சாதாரண ஒரு அம்மாவா இருந்து அதுதான் வின் பண்ணுச்சு. எனக்கு அது அம்மா தான் அது. அது அவருக்கு மட்டும் அம்மா இல்ல. அது எனக்கும் அம்மா தான். எனக்கு அவங்க மேல அவ்ளோ எமோஷன் இருக்கு. என் நண்பர காட்டிலும், அவங்க ஒய்ஃப காட்டிலும் அம்மா எனக்கு அது ரொம்ப பெருசு. அந்த அம்மா எனக்கு பெருசு. அது எங்க அம்மா. நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். என்கிட்ட அப்படிதான் ஒரு வாரம் இருந்தாங்க. ஐயோ! அவங்க போம்போதெல்லாம் நான் துடிச்ச துடிப்பு இருக்குல்ல, அதெல்லாம் வெளியிலயே சொல்ல முடியாது. எனக்கு வந்து அப்படியே ஹார்ட்ட பிச்சு பாதி வெளிய போட்ட மாரி இருந்துச்சு. அப்படிதான் இருந்தது. ஆனா நான் அங்க போயிருக்கிறேன். ஒரு 40 ஏக்கர் பட்டாதாரியோட ஒய்ஃப் அவங்க. அவங்க நடந்துக்கிட்டதெல்லாம் இருக்குல்ல. ஐய்யய்யோ! அதெல்லாம் வந்து கெட்டாலும் மீன்மக்கள், மீன்மக்கள். அவங்கலாம் நல்லா இருக்கணும். அவங்களுக்காக தான் நான் இந்த வேலைய பூரா என் வாழ்க்கையவே சமுதாய பொறுப்பா மாத்துனதுல, இந்த மாரி நல்ல மனுசங்கள் எனக்குள்ள வந்து பண்ணுன சேஞ்சஸ் தான். அப்ப இவங்கள பத்தியெல்லாம் மூவி எடுக்கலாம். கண்டிப்பா எடுக்கலாம். அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரு குடுத்த காசு ஏசலுக்கு எவ்வளவு தெரியுமா? அவரு பண்ணுன வேலை ஏசலுக்கு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? அவரு எடுத்துக்கிட்ட கஷ்டம், ஸ்ட்ரெஸ்ஸு, கவலை, அவமானம் அதெல்லாம் எவ்வளவு தெரியுமா? ராஜா மாரி வாழ்ந்துட்டு போயிரலாம். ஆனா ஏசல்ன்னு ஒண்ணு உள்ள வந்ததுனால, ஒரு நாள் வலி இருக்கு, ஒரு நாள் சந்தோஷம் இருக்கு, ஒரு நாள் துக்கம் இருக்கு, ஒரு நாள் கவலை இருக்கு, ஒரு நாள் காசு விரயமாகும். எல்லாத்தையும் அப்படியே தண்ணி மாரி செலவு பண்ணிட்டு, ஆக்சுவலா அவரு தான் சிங்கம். கேஆர்ல சிங்கம் இல்ல. அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. அந்த சிங்கத்த பெத்த அம்மா இருக்குதுல்ல, எனக்கு சிங்கத்த விட அந்த அம்மா தான் எனக்கு ரொம்ப புடிச்சது. ஐயோ! அந்த ஒரு வாரம் வந்து அவங்க எங்க வாழ்க்கையில வந்து நம்ம அமெரிக்கால நம்ம வீட்ல வந்து இருந்துட்டு போனதுனால, நான் இந்தியா போயிட்டு, நான் அம்மாவ போய் பார்க்கணும் நிக்கிறேன் பாத்துங்க. 5 பேர் அலுமினிலருந்து கூட்டிட்டு போனேன். 5 பேர்த்தோட தான் போய் அந்த அம்மாவ பார்த்தேன். ஐயோ! எனக்கு வந்து அவங்க அது வந்து ஒரு சாமி அது. அதெல்லாம் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து அந்த மாரி அதே மாரி அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என் பொண்ணு மாரி தான் அவங்க. ஒரு 4, 5 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அது என்ன அப்பா மாரி தான் பார்க்கும். அவங்க கெரியருக்குலாம் நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி எனக்கு நெறையா பண்ணியிருக்காங்க அவங்கலாம். அவங்க திரும்ப திரும்ப நான் பண்ணிட்டேன், நான் பண்ணிட்டேன், நான் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது இருக்கலாம். நான் வந்து 100% பண்ணா அவங்க எனக்கு 1000% பண்ணுவாங்க. அப்படி ஒரு பெர்சனாலிட்டி தான் அவங்கலாம். ஏசெல்லாம் தூக்கி நிறுத்துனாரு. அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போய் நிறுத்துனாரு. 3 வருஷத்துல என்னெல்லாம் பண்ணணுமோ அவர அழிச்சுக்கிட்டு பண்ணாரு. அதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. எப்படி வந்து வஞ்சி பிஎம்ஹெச்எஸ் பண்ணுச்சோ, ஜேஎஸ் வந்து பியூக்கு பண்ணுச்சோ, அவரு வந்து ஏசலுக்கு பண்ணாரு. அவர் பேர் வேண்டாம். அது இப்படிதான் இருக்கணும். ஒரு வாழ்க்கை, ஒரு 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 அனுபவத்த நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஒரு சொசைட்டி பத்தி சொல்றோம் அப்படின்னா, இப்படிதான் இருக்கணும். பெரிய குடும்பத்துல இருக்கிற நம்ம மிடில் கிளாஸ் விட்டுருங்க. நான்லாம் சோறு இல்லாம கஷ்டப்பட்டோம்ப்பா. சரியா? ஆனா அந்த அம்மா கண்ணுல வந்து அது வித்தியாசமா தெரியல. அந்த அம்மா அந்த வீட்ல இருக்கும்போது 2 பையனையும் ஒரே மாரி பார்த்தது. எனக்கு எனக்கு அந்த அம்மாவோட பார்வை எனக்கு புரியுது. அம்மா இல்லாத பையன் அந்த அம்மாவ பார்க்குற ஏக்கம் அந்த அம்மாவ உருக்குது. அவங்க வந்து அப்படியே வந்து என்ன கட்டி பிடிச்சுக்கணும்னு நெனைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு எனக்கு வந்து அப்படி ஒரு அம்மாவ நான் வந்து லைவ்ல பார்த்ததே கிடையாதுங்க. அப்பா 2 மணி வரைக்கும் அத்தன சமையலையும் பண்ணி 2 குடும்பத்துக்கு 2 அந்த எங்க வீட்ல 2 குழந்தை, அவங்க வீட்ல 1 குழந்தை, நாங்க 4 பேரு, அவங்க 2 பேரு. நாங்க 4 பேரு, குழந்தைங்க 3 பேரு, 7 பேரு, அம்மா 1 8 இத்தன பேர்த்துக்கு ஒரே லேடியா 1 வாரம் சமைச்சு வச்சு போட்டு மூஞ்சில ஒரு சங்கடத்த கூட காட்டாம, அப்படி ஒரு லேடி இவரெல்லாம் பார்த்தா நம்ம சாமின்னு தானே சொல்லுவோம். அப்படிதான் இருந்தாங்க. எனக்கு வந்து என் நண்பர், அவங்க ஒய்ஃபோட எனக்கு எங்க அம்மா. அந்த அம்மா எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து இனிமேல் வந்து 1 பையன் கிடையாது. இனிமேல் 2 பையன். ஆனமலையில இருக்காங்க. அவங்களுக்கு 2 பையன் இனிமேல். அவங்களுக்கு 1 பையன்லாம் லைஃப்ல கிடையாது. எனக்கு அது ரொம்ப டச்சிங்காவே இருந்துச்சு. ரொம்ப கவலையா இருந்துச்சு. இப்படிதான் இருக்கணும் லைஃப்லாம். இப்படிதான் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இப்படிதான் சொசைட்டி மாத்தணும். எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் பணக்காரங்கன்னா இப்படி இருப்பாங்க. நான் பிரசன்னாகிட்ட வந்து வேற மாரி பார்த்தேன். என் நண்பன் பிரசன்னாவ பத்தி பார்க்கும்போது, என் நண்பன் நந்தகுமார பத்தி பார்க்கும்போதெல்லாம் நான் வேற மாரி பார்த்தேன். அதே மாரி இன்னொரு ஸ்டோரி இருக்குது. அடுத்த நாள் சொல்றேன். சகாயராஜ். இப்ப பேர் சொல்லலாம்ல? ஒரு மதுரை கம்யூனிஸ்ட் எம்பியோட பையன். நெக்ஸ்ட் டைம் நான் சொல்றேன். என் சீனியரு. அந்த ஸ்டோரி அடுத்த ட்ரிப் சொல்றேன். அவங்களெல்லாம் நான் பார்க்கும்போது என் வாழ்க்கை மாறுச்சு. ஒருத்தர பார்க்கும்போது நம்ம அடுத்தது வந்து என்னன்னா, நம்ம ஒரு பண்பான மனுஷங்களா நம்ம மாறணும்.
நான் நெறைய டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் டிப்ரஷன் போம்போதெல்லாம் நான் வந்து குடிச்சேன், சிகரெட் குடிச்சேன், தண்ணி அடிச்சேன். என் ஒய்ஃப்‌க்கு துரோகம் பண்ணல. பட் என்னை அழிச்சுக்கிற அத்தன வேலையும் பண்ணேன். சிகரெட் குடிச்சேன், தண்ணி அடிச்சேன், நான் வந்து போர்ன் சைட் பார்த்தேன். இதெல்லாம் சொன்னேன். இத மோர்னிங் நிறுத்தினேன். அடுத்த நாள் வந்து நான் ஒரு பெட்டரான ஒரு மனுஷனா இருந்தேன். என் கூட இருக்கிற சக மனுஷங்கள இன்னும் அதிகமா நான் நேசிச்சேன். இன்னும் அதிகமா அவங்கள பத்தி யோசிச்சேன். ஐயோ! நான் வந்து என் கஷ்டம் நான் செத்து போயிருவேன். நான் இப்படி இருக்கிறேனே, இப்படி அங்கிருந்து என்னை வெளிய கொண்டு வந்ததெல்லாம் என் கூட இருந்த புள்ளையும் பையனும் மட்டும் தான். நான் ஒரு வாழ்க்கையில ஒருத்தர சம்பாரிச்சேன் பார்த்தீங்களா? அத நீங்க பெரிய ஆஃபீஸரா இருக்கலாம், பெரிய கம்பெனிஸ் இருக்கலாம், நெறைய கோடிக்கணக்குல சம்பாதிக்கலாம். நீங்க கால் தூசி கிட்ட கூட போயிற முடியாது. நான் சம்பாரிச்ச என் நண்பர்கள வந்து நீங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அப்படி போயிற முடியாது. இதுதான் கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் நான் செட் பண்ணிட்டேன். கம்மிங் டூ சப்ஜெக்ட் நவ். சொசைட்டிங்கிறது அப்படிதான் மாறணும். ஒரு பணக்கார குடும்பத்த நம்ம எப்படிலாம் பார்த்திருப்போம். ஒரு பெரிய இடத்த நம்ம எப்படிலாம் பார்த்திருப்போம். அந்த ஆளு நம்ம நண்பர் சமைச்சு சோறு போட்டாரு பார்த்தியா? சோறு போட்டவன் யாரு? அம்மா தான. அப்பா! ஏசலுக்கு $500 மேல செலவு வந்தாலும் கெட் டுகெதர் அவர் நடத்துறாரு அவங்க வீட்ல வச்சு. அத்தன பேருக்கு சமைக்கிறாரு, வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. ஐய்யய்யோ! நான் வந்து நம்ம நேச்சர்ல எப்படின்னா, நம்மளோட யாராவது ஒரு பொண்ணு இருக்குது. என் நேச்சர் எப்படி இருக்கும்னா, நாங்க ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அது சொல்லாம்னு நெனைக்கிறேன் இப்ப. அவங்க ஒரு பிராமின் ஃப்ரெண்டு. எனக்கு ஜாதிலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு அந்த ஃபீல்லாம் கிடையாது. நான் வந்து ஹைலைட் பண்ணி சொல்றதுக்கு காரணம் வந்து நெறைய ரீசன் இருக்கு. எல்லாம் ட்ரிப் போயிருந்தோம் 3 கார் போயிருந்தது. அவங்க பாத்ரூம் போன்னு சொன்னாங்க. என் ஒய்ஃப் தூங்கிட்டு இருந்தாப்படி நான் கார்ல எழுப்பி விட்டேன். "நீ போயிட்டு வா" அப்படின்னு சொன்னேன். எனக்கு வரலன்னு சொன்னாப்படி. "நீ போன்னு" சொன்னேன். அந்த புள்ள தனியா போகுதுன்னு. அங்க வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுகளா வேற நாட்டு ஆளுகலாம் நெறைய பேர் நின்னுட்டுருந்தாங்க அமெரிக்கால. அப்புறம் நம்ம பசங்கலாம் சொன்னோனே, "இல்ல அங்க நெறைய பேர் இருக்காங்கன்னு" போமான்னுட்டாங்க. நான் இறங்கி போனேன் டிஎஸ். என் ஒய்ஃபும் என்ன புரிஞ்சுகிட்ட தருணம் அதுவா மட்டும் தான் இருக்குன்னு நான் நம்புறேன். டெலவேர்ல இருந்தோம். அப்புறம் என் ஒய்ஃபும் வந்து பயந்துட்டு போகல. அந்த பொண்ணு மட்டும் தான் போச்சு. நான் இறங்கி போனேன். அவங்கலாம் குடிச்சு ஏதோ ஒரு மாரி இருந்தானுங்கன்னு வச்சுக்கவே, அத வேண்டாம் விடுங்க. "நீ போயிட்டு வாம்மான்னு" சொல்லிட்டு வெளிய நின்னுட்டுருந்தேன். அது வந்துச்சு. அது அது ரொம்ப அர்ஜென்ட்டு. அப்படி போயிட்டு அப்புறம் வந்தாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் காருக்கு வந்துட்டோம். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுச்சு. "அண்ணா" அண்ணான்னு சொல்லுச்சு. எனக்கு வந்து உங்கள வந்து கேர்ன்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஃப்ரெண்டுன்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். எனக்கு வந்து அண்ணான்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன். நான் வந்து பப்ளிக்கே கேர்ன்னு கூப்பிடுறேன். ஆஃப்லைன்ல அண்ணான்னு கூப்பிடுறேன். சரிம்மா நீ அண்ணான்னு ஆஃப்லைன்ல கூப்பிட்டுக்கோ. பப்ளிக்ல ஏசுல நீ கேர்ன்னே கூப்பிட்டுருமா. எனக்கு அண்ணன், தம்பி இதெல்லாம் யாருமே லைஃப்ல வந்து உண்மையா இல்லாம போயிட்டாங்க பார்த்தியா? எனக்கு நண்பன் மட்டும் தான் உண்மையா இருந்தான். அம்மாங்கிறது உண்மையெல்லாம் போயிருச்சு. எல்லாமே அப்பாங்கிறது உண்மையெல்லாம் போயிருச்சு. நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் அவங்கள எதுவுமே பண்ணாம போயிட்டாங்க. உயிர் போம்போது எதுவுமே பண்ணாம போயிட்டாங்க. அப்படிங்கும்போது, அப்ப சொல்லுச்சு வந்து, "அத்தன பேர் இருந்தாங்க. சிங்கமாட்டம் வந்து இறங்கி நின்னீங்கண்ணா" அப்படின்னு. "என்னண்ணா தைரியம்?" அப்படின்னு கேட்டுது. என்ன ஒருத்தன் உன்ன தொடணும்னா, என்னை கொன்னுட்டு தான் உன்னை தொடணும். நான் அப்படி சொன்னேன்ப்பா. நான் டெலவேர்ல பிரவீன் இருந்தாப்படி, ஃபெரோஸ் இருந்தாப்படி, மதன் இருந்தாப்படி எல்லாமே இருந்தாங்க. இதெல்லாம் ஆம்பளைங்க தான். உன்ன தொடணும்னா என்னை கொன்னுட்டு தான் அத பண்ணணும். அவன் எந்த ஸ்டேட்ல வேணா அவங்க இருக்கட்டும். ஆனா என்ன கொல்ற அளவுக்கு இன்னொரு ஆம்பள இந்த உலகத்துல இதுவரைக்கும் பொறக்கல. இனிமேல் பொறந்திருக்கலாம். இதுவரைக்கும் பொறக்கல. சாரி. அவ்ளோ ஹார்டான சிச்சுவேஷன்ல கூட நான் போய் அப்படி இருந்து இறங்கி நின்னேன். என் உயிரெல்லாம் மயிரு மாரி நெனச்சேன் நானு. அந்த வார்த்தைய நீங்க சொல்லக்கூட நான் 1000 தடவ சொல்லிட்டீங்க. மன்னிச்சுங்க நண்பர்களே. அப்படிதான் நான் இருந்தேன். என் உயிரையெல்லாம் மயிரு மாரி நெனச்சு அந்த பொண்ணுக்காக போய் நின்னேன். ஸ்ரீவித்யா. அண்ணா தான் பாத்தது. அந்த மாரி நேரத்துல அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. அது வந்து எல்லா நேரத்துலயும் வந்து சாதாரண விஷயமே ரொம்ப ஹார்ட் ஆயிரும்ல அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இப்படிதான் நம்ம எல்லாம் ஒவ்வொன்னும் பண்ணியிருக்கிறோம். என்னை கொன்னுட்டு தான் உன்னை தொடணும். என்னை கொல்ற அளவுக்கு ஒரு ஆம்பளை இன்னும் பொறக்கல. அது நான் 44 வயசு முடிஞ்சிருச்சு. நான் இப்பவும் அதான் சொல்றேன். என்ன கொல்லணும்னா ஒரு 3 ஆள் பலத்துல ஒருத்தன் பொறக்கணும். அதெல்லாம் இனிமேல் நடக்காது. பரவால்ல விடுங்க. பட் ஒரு 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 மனுஷங்கள நேசிக்கிறதுனா, இப்படி இருக்கணும், இப்படி கத்துக்கணும், இப்படி வரணும். கரெக்ட்டா? அப்ப வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்க்கைய முன்னுக்கு கொண்டு வர்றது. என் நண்பனுக்கா நான் இத பண்ணேன்டா அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறது. என் வாழ்க்கையில இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது. இப்படிதான் இருக்கணும். அத விட்டு போட்டு வந்து அதாவது எப்படி சொல்றேன்னா, வக்கரம், கொடூரம் இதையெல்லாம் வச்சு நீங்க மூவி சப்போர்ட் பண்றீங்களே, நான் உங்கள எப்படி நான் வந்து மன்னிப்பேன்? சொல்லுங்க. நான்லாம் தான் ஏன் அப்படிலாம் போயிருக்கணும்? நான்லாம் ஒரு நக்சலைட்டா, டெரரிஸ்ட்டா நான் தான் அப்படி போயிருக்கணும். அம்மா இல்லாம வளர்ந்தேன், அப்பா இல்லாம வளர்ந்தேன், பாசம் இல்லாம வளர்ந்தேன், காசு இல்லாம வளர்ந்தேன், கஷ்டத்துல வளர்ந்தேன்.
நான் தான் அப்படி போயிருக்கணும். நான் ஏசல் ட்ரஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது. நான் அலுமினி ட்ரஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது. நான் வந்து 25,000 குடும்பத்தை கூட வச்சிருக்கக்கூடாது. நீங்க வச்சிருக்கணும். நீங்க அத்தனை பேர் வச்சிருக்கணும். 1,00,000 குடும்பத்தை கூட வச்சிருக்கணும். 10,00,000 குடும்பத்தை, 1 கோடி குடும்பத்தை கூட வச்சிருக்கணும். ஏன்னா உனக்கு உங்க அப்பா அம்மா இருந்து உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. நீ சுயநலவாதியா மட்டும் தானே இருந்த. உன் மனச நான் இப்ப இந்த ஆடியோ வந்து நான் பேசுறது வந்து உன் மனசாட்சிகிட்ட மட்டும்தான் பேசுறேன். எனக்கு அத்தனை வலி உடம்புல. நான் வந்து தூங்கவே இல்லை. என் மனைவி வந்து இந்த 6 மாசத்துல 3 தடவை இந்தியா போயிருக்காங்க. இந்த தடவை 5 வாரம் போயிருக்காங்க. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்காக போயிருக்காங்க. என் வயசுக்கு வர மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணையும் என் பையனையும் நானா வச்சு இங்கே பார்த்துக்கிறேன். இந்த சமுதாயம் இருக்குல்ல, ஒரு கேடுகட்ட சமுதாயம். அதுலேயும் மிடில் கிளாஸ் இருக்கிறீங்கள, நான் உங்களில் ஒருத்தன் தானே. என்னைக்கா நீ ஃபீல் பண்ணியிருப்பியா, இந்த பையன் அம்மா எல்லாம் இத்தனை கஷ்டப்பட்டு வந்தான், நான் அம்மானு சொல்லி உங்கள் பசங்க பிள்ளை உன்னை பார்த்துக்கலின்னு சொன்னோன்னே வயசானவங்க உங்கள் பெற்றோர்கள் அத்தனை பேருக்கு சொல்கிறேன், உங்களுக்காக நான் ஹோமேஜ் கட்டணும்னு நான் முண்டியூ பண்ணி இறங்கினேன் பார்த்தியா. ஆனால் நீங்களாம் என்ன பண்ணீங்க? அம்மா எல்லாம் வளர்ந்த பையன், நான் அம்மாவா இருப்பேன் அப்பா இருப்பேன்னு எத்தனை பேர் சொன்னீங்க? எத்தனை பேர் இறங்கி நின்னீங்க? இப்போ எம்கே வந்து சொன்னார்ல, ஒரே நான் கேரை கொடுக்குறேன், இத்தனை கஷ்டப்பட்டுருக்காரு, 30 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு, நான் சல்யூட் பண்ணுறேன். என்னோட பேரை வீடியோ பண்ணாருப்பா, என்னை விட நிறையா பண்ணியிருக்கிறார், என்னை விட பெருசாக பண்ணிட்டார். நான் ஒரு ஏக்கர் அவர் கொடுத்துட்றேன்னு சொன்னார். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு மனுஷன் எனக்கு கொடுத்துறேன்னு சொன்னார். ஏசல் ஹோமேஜுக்கு 1 வருஷம் 1 இயர் 1 ஏக்கர் 1 கோடி ரூபா பொள்ளாச்சியில் கொடுத்துட்டார். தங்கம் அதெல்லாம். அப்போ நீங்களே எங்கே இருக்கிறீங்கன்னு பாருங்க உங்கள் வாழ்க்கையில். ஒருத்தரோட பர்சனுக்குள்ள நான் போகல, இவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களோட அஃபையர், அதுக்குள்ளே நான் போகல. அது அவங்க பர்சனல் லைஃப்ல என்ன இருக்குன்னு தெரியாது. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, கேஆர் உங்களுக்கு வந்து நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருச்சுன்னா நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? நீங்க பேச மாட்டீங்க, ஆனா எங்க லைஃப் புரிஞ்சுக்கங்க, எங்களுக்கு சரியா அமையல, நாங்க இப்படி தரப்போம். நான் அதெல்லாம் யார்கிட்டும் போய் கமெண்டே பண்ணல, நான் எதுவுமே சொல்லல, அதை பத்தி நான் பேசவே இல்லை. என்னமோ நீ அசியூம் பண்ணிட்டு நீ என்னமோ போய்க்கோ. நான் பெரிய சுகவாசியா இருக்கிறேன்னு நீ நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தானே. என்னமோ நீ நினைச்சிட்டு போ. இந்த மக்களுக்காக தான் வாழ்ந்தேன், எங்க அம்மா விட்டுட்டு போனதுக்காக தான் நான் வாழ்ந்தேன். நான் நிறைய இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணியிருக்கேன். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீன்னா, ரியலா வந்து என்ன நடக்குதுன்னு நீங்க ரியாலிட்டி புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா நீங்க மிடில் கிளாஸ்ல ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு தான் 1000 பேருக்கு நான் விசா பண்ணேன். 2013 இருந்து 2024 வரைக்கும் அத்தனை லீட்ஸையும் கேளுங்க. 1000 பேர்த்து அமெரிக்கா வர வச்சோம் நான் தான். இந்த அனாதைன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு ஒருத்தர் நான் கஷ்டப்படும் போது சொல்லியிருக்கிறீங்க. பரவாயில்ல, அதெல்லாம் பேசுனா கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகும். நீ அனாதை அப்படின்னு சொன்னவங்களே இருக்காங்க. இந்த இடத்துக்கு நான் வருவேன்னு தெரியாது டிஎஸ். இந்த 40 ஏக்கர் தோப்பு வச்சுக்கிற ஒரு பட்டாதாரி வந்து எனக்கு கீழே ரிப்போர்ட் பண்ணுவார் ஏஎஸ்எல்னு தெரியாது அவங்களுக்கெல்லாம். அதனால வந்து நம்மளை அப்படிலாம் சொன்னாங்க. பரவாயில்ல, அவங்களெல்லாம் மன்னிச்சிட்டேன். அவங்க எங்கேயோ நல்லா இருந்துட்டு போகட்டும், சரியா. என்னமோ சொல்லிட்டு போறாங்க, தாய்ப்பால் குடிக்கல உனக்கு வந்து வலிமை இருக்கு, சக்தி இருக்கான்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்கப்பா. ஐயோ இல்லைன்னா நீங்க கொடுங்கயா. எங்க அம்மா 2 மாதத்துல சூசைட் பண்ணி செத்து போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு குழந்தையா நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படி எங்க அம்மா அப்படி செத்து போயிடுச்சுன்னா நீங்க தாய்ப்பால் கொடுங்க. நம்ம பியூல வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து அடாப்ட் பண்றேன்னு சொல்லிச்சு. எனக்கு தலைவரே, எனக்கு வந்து தலைவர்னு தான் கூப்பிடும். கிருத்தி குதிரை மாதிரி இருக்கும் புள்ள. அப்படி வந்து இன்னொரு பிள்ளை பெற்றுக்கலாம். நான் அதுக்காக சொல்கிறேன், இன்னொரு பிள்ளை பெற்றுக்கலாம். தலைவரே, இத்தனை நாள் உங்களையெல்லாம் பழகி எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் கூட இல்லாட்டி உங்களை மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. நான் ஒரு பிள்ளையை அடாப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு பொட்ட பிள்ளை தான் வேணும்னு 2வது பிள்ளையை அடாப்ட் பண்ணுச்சு. அந்த மாதிரி என் லைஃப்பில் நான் சம்பாரிச்சோம், நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. நான் நல்லதை மட்டும் தானே சொல்கிறேன். நீ கேட்க மாட்டேனியா? நீ கஷ்டப்பட்டு ஒன்றுக்கு வராமல் டாய்லெட் வராமல் படுத்திருப்பியில, நீ அப்போ கேட்பட. நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியும். இப்போ இந்த சொசைட்டிக்கு எடுத்தது அத்தனை பேர்த்துக்கு பொறுப்பு இருக்குது. சும்மா வந்து ஒரு டைரக்டர், ஹீரோ அவங்களெல்லாம் சொல்லிட முடியாது. உன் சுயநலத்துக்காக நீ எல்லாத்தையும் மாற்றிட்ட. குழப்பம், வக்கரம். எதுக்கு நம்ம அதை பண்ணணும்? வக்கரம் ஏன் பண்ணணும்? என் தம்பி கல்யாணம் 42 வயசு ஆச்சு. என் பொண்ணோ என் ஒய்ஃபோ அப்படி ட்ரெஸ் பண்ண நான் எந்த காலத்திலையும் அலோவ் பண்ணது கிடையாது. நான் சொல்லிட்டேன், எனக்கு எப்படி வேணும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துக்கோ, நீ என்ன கொடுத்தாலும் நான் போட்டுக்கிறேன். நான் பழசு தானே போடுறேன். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வரும்போது நான் போடுற இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் வந்து 2012 நானு, பிரவீன், ராஜ்ஷேர் 3 பேர் டெலாவரில் எடுத்தது. அதான் நான் வீட்டுக்கும் போட்டிருக்கிறேன். நான் வீட்டுக்கு போட்ட டிஷர்ட்டை தான் வெளியிலையும் போடுறேன். அதுதான் வீடியோலையும் வருது, அப்படி தான் வருது. என்னமோ நீங்கள் ப்ளசண்ட்டாக வேணும் அப்படி இப்படிங்கிறனால ஏதோ ஒரு நாளைக்கு சட்டை கட்டையும் மாற்றி போடுற இருக்கிறது. என் ஒய்ஃப் நிறைய வாங்கி வச்சிருக்கிற, அப்படி நான் போடுறது இல்லையில்ல. அப்படிதான் இந்த சொசைட்டிக்கு வந்து எங்க கூட இருக்கிற ஒரு மனுஷங்க வந்து கேஆர் மேலே போயிட்டாரு, நான் நல்லா இருப்பேன்னு தான் நினைக்கணும். கேஆர் மேலே போயிட்டாரு, அவரு நல்லா இருக்காருன்னா யாருமே நினைச்சிட மாட்டாங்க. நான் அப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறேன், சரியா. ஸோ இப்போ நம்ம வந்து சப்போர்ட் பண்ணதெல்லாம் கெட்டதை பூரா சப்போர்ட் பண்ணிட்டோம். என் நண்பனோட அம்மாவை சப்போர்ட் பண்ணி அவங்கள நினைச்சு ஒரு படம் எடுக்கலாம்யா.
ஐயோ! அந்த அம்மாவ பத்தி ஒரு படம் நான் 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 எடுப்பேன். நான் கண்டிப்பா எடுப்பேன். அவங்க வாழ்க்கை அவரு அப்பா இருந்தார்ல, அவரு வேற லெவல்ல அவரு. என் ஃப்ரெண்ட் எல்லாம் சும்மா அவன் அவரோட அப்பாவ பத்தி, அவரோட அம்மாவ பத்தி நான் கேள்விப்பட்டதுக்கப்புறம், என் நண்பர் வந்து ரொம்ப சாதாரணமா போயிட்டாரு எனக்கு. ஏன்னா, நான் லைஃப்ல வந்து பெத்தா தான் புள்ளையா என்ன? அது அந்த அம்மா வந்து கிளம்பி போகும்போது அவ்வளோ எமோஷனா போனாங்க. எனக்கு அன்னைக்கே தெரியும் அவங்களுக்கு 1 பையன் இல்ல 2 பையன்னு தெரியும். அதனால தான் நான் போம்போது துடிச்சாங்க அப்படி. எனக்கு வந்து அதெல்லாம் அவங்கள கட்டி பிடிச்சு அழுகணும்னு தோணுச்சு நெறைய நேரத்துல. அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் வந்து ஒண்ணு தான். நீங்க வந்து வக்கரமான ஒரு விஷயத்தைலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. அது நம்ம சொன்னோம்னா, நம்ம ரொம்ப பிற்போக்கா போயிட்டோம், அப்படி போயிட்டோம். அதாவது வந்து என் தம்பி மாரி நெறைய பேர் கல்யாணம் ஆகாம சொசைட்டில இருக்கிறாங்க. வக்கரத்த தூண்டக்கூடாதுல்ல? என் உடம்ப நான் எப்படி வேணா காட்டிக்குவேன். நான் எப்படி வேணா பண்ணிக்குவேன். அது உன் புருஷன் தான் பார்க்கணும். அவ்வளோதானே? ஊரே பார்த்தா அதுக்கு பேர் என்ன? அப்ப கண்ணியம்ங்கிறது நம்மளுக்கு ஒண்ணு இருக்குல்ல. பொம்பளை உடம்பு ஆம்பளைங்களுக்கு பார்த்தா ஒரு அக்ரஷன் ஒரு இது வருங்கிறது தெரியும்ல. அது இயற்கையாவே இருக்குல்ல. அனிமல்ஸ்ல இருந்து இருக்குல்ல. அப்ப நம்ம அத குறைச்சு தான் வச்சிருக்கணும். அந்த அந்த ஒரு அட்ராக்ஷன குறைக்கிற வேலைய தான் நான் பண்றேன். அதுல ஒண்ணுமே இல்ல. இப்ப அந்த உடம்ப பிரிச்சு பாரு. இப்ப உள்ள குடல் இருக்குது, இன்டெஸ்டைன் இருக்குது, ஃபுட் சாப்பிடுவாங்க, டாய்லெட் வெளிய வரும். இதெல்லாம் நான் சொல்றது வந்து கேஸ் வெளிய வரும். இதெல்லாம் நான் சொல்றது எதுக்குன்னா, அந்த அந்த வக்கரத்த குறைக்கிறதுக்கான வேலைய தான் நான் பண்றேன் இந்த சமுதாயத்துக்கு. ஆனா நீங்கலாம் என்ன பண்றீங்க? ஐய்யய்யோ! பெரிய ஸ்டாரு, பெரிய ஆக்ட்ரஸ் இவங்க இப்படி, அவங்க அப்படி. என்னத்த பண்ணிற முடியும்? என்ன பண்ண முடியும்னு நான் கேட்கிறேன். சாவித்திரிய விட ஒரு பெரிய ஆளா இருந்திருப்பாங்களா லைஃப்ல? ஒரு பெரிய ஹீரோயின் இருந்திருப்பாங்களா? செலிப்ரேட் அந்த மாரி செலிப்ரேட் பண்ண ஒரு 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 ஆக்ட்ரஸ் யாராவது இந்தியால இருக்காங்களா இதுவரைக்கும்? கொடை வள்ளல் அவங்கலாம் இல்லையா? எப்படி செத்து போயிட்டாங்கன்னு பாருங்க. அதனால நம்ம வந்து ஒரு வக்கரத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா என் தம்பி மாரி நெறைய பேர் கல்யாணம் என் ஓன் எக்ஸாம்பிளே சொல்றேன். தம்பி மாரி நெறைய பேர் கல்யாணம் பண்ணல. அவங்கள ஒரு வக்கரத்த குடுத்துறக்கூடாது. என் பொண்டாட்டியும் புள்ளைய பார்க்கவும் கையெடுத்து கும்பிடணும். அப்படிதான் அவங்க இருந்திருக்கணும். புரியுதா? ஏன் நெறைய பேர் வந்து சொல்றீங்க ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. இது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்குன்னு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு நெறைய பேர் சுத்திட்டு திரியிறீங்க. நீங்கலாம் திருந்தி தொலைங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு இருக்குதுன்னா, நீங்க அதெல்லாம் பண்ணலாம். 200 வருஷத்துக்கு இருந்தா அதெல்லாம் பண்ணிறலாம். உங்களுக்கு இருக்க போறது 10 வருஷம், 15 வருஷம். 10 வருஷம் கூட கிடையாது. அதோட கம்மி தான். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. நான் வந்து என் வாழ்க்கையில சம்பாரிச்சது பூரா உண்மையா இருக்கிற மனுஷங்கள சம்பாரிச்சேன். உண்மையா இருக்கிற பையனும் புள்ளையும் சம்பாரிச்சேன். அவங்க வீட்ல இருக்காங்க. ஏன்னா கேடுகெட்ட சமுதாயம் இது. கேரோட போனா பணம் குடுக்கணும். கேரோட போனா வொர்க் பண்ணணும். கேரோட போனா பிளட் குடுக்கணும். கேரோட போனா மத்தவங்களுக்காக வேலை செய்யணும். கேரோட போனா நம்ம பெர்சனல் டைம் குடுக்கணும். யாருக்கு குடுத்த முடியாதவனுக்கு தான்டா நாங்கலாம் குடுத்தோம். நீங்கலாம் என்ன பண்ணீங்க குடுக்காம? நான் தான் சொல்றேன். நாளைக்கு செத்து போனா நான் சிரிச்சுக்கிட்டே செத்து போயிருவேன். எத்தன பேர் அப்படி செத்து போயிருவீங்க? நான் நாளைக்கு காலையில செத்தேன்னா சிரிச்சுட்டே செத்துருப்பேன். நான் அவ்வளோ நல்லது பண்ணிட்டேன். நான் செத்தா அத்தனையும் வெளிய வந்துரும். அத்தன பேர் பேசுவாங்க. கேர் இதெல்லாம் பண்ணாருன்னு பேசுவாங்க. உன்ன பத்தி பேசுறதுக்கு என்ன ஹிஸ்டரி நீ கிரியேட் பண்ணிக்கிற உன் லைஃப்ல? சுயநலவாதிகளா வாழ்ந்தத தவிர நீங்கலாம் என்னத்த நல்லது பண்ணிட்டீங்க? அப்ப நீங்க யோசிக்கணும்ல. பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்க யோசிக்கணும்ல. கொலை பண்ற மூவில நீ சப்போர்ட் பண்ணுவியா? இன்னைக்கு சொசைட்டில எவனெல்லாம் சப்போர்ட் பண்ணி, எவனெல்லாம் சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கி தியேட்டர்ல போய் பார்த்து தலைவர்ன்னு சொல்லி, யார எந்த ஹீரோலாம் செலிப்ரேட் பண்ணியோ, நீ எல்லாம் தான் காரணம் இந்த சொசைட்டி நடக்கிற அத்தன கெடுதலுக்கும். நான் காரணம் கிடையாது. நான் சினிமாவுக்கே போல. யுஎஸ் வந்து 4 சினிமா தான் பார்த்தேன். 3 சினிமா தான் பார்த்துருக்கேன். தியேட்டர் போய். நான் எதுவும் பார்க்கறது இல்ல. நல்ல படம்னு நம்ம மக்கள் வந்து தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தி இந்த மாரி ஏதாவது சொல்லி, நல்ல படம் தலைவரே பாருங்கன்னு சொன்னா மட்டும் தான் நான் பார்ப்பேன். இல்லாட்டி நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா மத்த நேரம் நான் மக்களுக்கு வேலை செய்யணும்னு நெனைக்கிறேன். என் லைஃப்ல இருக்கிறது வந்து என்னால சிஎம், பிஎம் ஆகாட்டி கூட என்னால என்ன முடியுமோ அத நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான். எனக்கு இன்னைக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. 30 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேன். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கிறேன். உண்மையா நெறைய பேர்த்த சம்பாரிச்சிருக்கிறேன். எனக்கு கிட்னி போனா கிட்னி குடுப்பான். லிவர் போனா லிவர் குடுப்பான். இதெல்லாம் நான் உண்மையா சம்பாரிச்சுட்டேன். எத்தன ஆயிரம் கோடி இருந்தா கூட நீ அத சொல்ல முடியாது. என்னால இப்ப சொல்ல முடியும். எனக்காக புள்ளையும் பையனும் குடுக்கும். அந்த இடத்துக்கு நான் லைஃப்ல வந்திருக்கிறேன்னா, நான் அவ்வளோ வேலை பார்த்தேன் 30 வருஷமா. ஸோ நீங்க அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து, யார சப்போர்ட் பண்ணணும், யார சப்போர்ட் பண்ணக்கூடாது. நான் தான் சொன்னேன் ரஜினிகாந்த நான் போய் பார்க்க மாட்டேன்னு சொன்ன ஒரு சாதாரண ஆடு, மாடு மேய்ச்சு தோத்து போன ஒரு அதாவது லைஃப்ல தோத்து போன ஒரு அம்மாவோட பையன் ரஜினிகாந்த் யுஎஸ் வந்தோனே என்ன கூப்பிட்டு பார்க்க வர்றீங்களான்னு கேட்கும்போது நான் வரமாட்டேன்னு சொன்ன ஒரு ஆள் நான். விஜயகாந்த் இருந்தா உடனே போய் பார்த்துருப்பேன். சூர்யாவ பார்க்கறக்கு வர சொன்னாங்க. நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். வைகோவ வர சொல்லி பார்க்குறேன்னு சொன்னேன். ஏன்னா, அவரோட எம்பி தான் எனக்கு லோன் வாங்கி குடுத்தாரு எம்சிஏ படிக்கிறக்கு. நான் படிச்சு மேல வந்ததுக்கப்புறம் எத்தன பேர்த்த நான் காப்பாத்தியிருக்கிறேன். எத்தன பேர்த்துக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்ப இந்த சொசைட்டிய முதல்ல வந்து நெறையா வந்து கொடூரமான வேலைகள பண்ண வைக்காதீங்க. 1 சினிமாவெல்லாம் வந்து அந்த மாரி கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, ரேப் பண்றது, செக்ஸியா ட்ரெஸ் பண்ற சினிமாவ சப்போர்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு.
எல்லாத்துக்கும் தெரியுமியா? எல்லா பொம்பளைகிட்ட ஒரே சுகம் தான் இருக்குன்னு தெரியும். அதனால தான் இத்தனை டிவோர்ஸ் நடக்குது. நீங்க ஏன் ஹீரோயின் எல்லாம் 2 கொம்பு முளைச்ச மாதிரி நீ ஏன் செலிபிரிட்டி? அப்ப செலிபிரிட்டி உனக்கு உனக்கு யார் தெரியுமா ஹீரோ? உனக்கு யார் நல்லது பண்ணானோ அவன் தான் ஹீரோ. உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு நாளைக்கு முடியல டீ வாங்கி கொடுக்குறான்ல அவன் ஹீரோ. உனக்கு முடியல சோறு வாங்கி கொடுக்குறான்ல அவன் ஹீரோ. உனக்கு வேலை இல்லாட்டி வேலை வாங்கி கொடுக்குறான்ல, உனக்கு முடியாடி காசு கொடுத்து கஷ்டத்துல ஹெல்ப் பண்றான் பாத்தியா, அவனெல்லாம் உன் ஹீரோ. அவனை தான் நீ செலிப்ரேட் பண்ணணும். சினிமாவில் யாருன்னே தெரியாது, அவங்கள வாழ்க்கையில் நீ பார்க்க கூட மாட்டேன், அவங்களையெல்லாம் போய் செலிப்ரேட் பண்ணி கேடுகட்ட ஒரு சமுதாயமாக மாறி அவங்களையெல்லாம் செலிப்ரேட் பண்ணி எனக்கு நாளைக்கு சொட்டையான கொண்டா வெளியே வரும் தைரியமா, தொப்பையோட வெளியே வந்திருக்கிற அவ்வளோ ஃபிட்டாக இருந்த கேஆர்னா ஃபிட்டு 16 வயசுல நான் பாடி பில்டர், புரியுதா? அந்த காலத்தையும் பாடி பில்டர். நான் வந்து தொப்பையோட வெளியே வந்தேன், சொட்டையோட வெளியே வந்தேன், அத்தனை கஷ்டத்தில் டிப்ரெஷனோட வெளியே வந்தேன். நான் உண்மையாக தான் இருந்தேன். ஏன்னா நான் உங்கள்கிட்ட உண்மையாக மட்டும் இருக்கணும் மட்டும் தான் நினச்சேன். ஆனால் இதையெல்லாம் நீ செலிப்ரேட் பண்ணிட மாட்டேன். ஃபேக்காக இருக்கிறத பூரா செலிப்ரேட் பண்ணினா அப்புறம் சொசைட்டி இப்படி தான் மாறும். இங்கே நடக்கிற கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் கற்பழிப்புக்கும் அத்தனைக்கு நீங்கள் எல்லாம் காரணம். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணீங்க. அதையெல்லாம் ஒரு வல்காரிட்டி தூண்னா என் தம்பி மாதிரி கல்யாணம் ஆகாதவன் என்ன பண்ணுவான்? ஒரு நல்ல விஷயத்தை நினைச்சு விதைச்சின்னா நல்லது நடக்கும், கெட்ட விஷயத்தை நினைச்சா விதைச்சா கெட்டது தான் நடக்கும். அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது? என் உடம்பு நீங்க ஏன் பார்க்குறீங்க நான் எப்படியும் ட்ரெஸ் பண்ணி எதுக்கு அதை பண்ணுறேன்னு கேட்குறேன். அனிமல்ஸே அப்படி தானே இருக்குது. அப்போ இனவிருத்தி எப்படி நடக்கும்? இயற்கையாகவே ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, அதை குறைக்கிற முயற்சியில் தான் நான் இருக்கிறேன். பட் நீங்கள் ஏன் அதை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். ஏன் ஒரு பொம்பளை வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க? அட நடிகை தான் பட்டு போகிறாங்க, நீங்கள் நார்மலாக இருக்கிற பொம்பளைகளை ஏன் அப்படி பண்ணி தொலைகிறீங்க? அதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. அம்மானா கையெடுத்து கும்பிடணும், தங்கச்சினா நான் இருக்கிற தங்கச்சி நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லணும். அட ஒருத்தர் மேலே எமோஷனலாக இருக்கல, 2 பேருக்கு மேலே எமோஷனல். வீக்னஸ்ங்கிறது லைஃப்பில் வந்து ஒருத்தர் 2 பேர்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி அப்படி இருக்குன்னு உண்மை நீங்களே கேட்டுக்குங்க. எங்கள் ஜென்ரேஷனில் எமோஷன் வீக்னஸ்ங்கிறது ஒருத்தர் 2 பேர் நாங்கள் லவ் பண்ணியிருப்போம், அவங்ககிட்ட மட்டும் தான் எங்கள் வீக்னஸ் இருக்கும். மற்ற எல்லாத்தையும் கண்ணியமாக ஜென்யூனாக நடந்துக்குவோம். 2 பேர் 3 பேர் மட்டும் தான் எங்கள் அதிகபட்சம் 3 பேர் 2 பேர் தான் அதிக. நாங்களாம் பார்த்த வரைக்கும் 2 பேர் தான். அட நீ பார்க்குற பொம்பளை பூரா வீக்னஸ். இப்படி இருக்கிற ஆம்பளை சமுதாயத்தை எப்படி மாற்றுறது? அப்போ நீங்கள் இதெல்லாம் யோசிங்க. இன்னைக்கு நடக்கிற கொலை எங்கள் சொந்தத்தில் நடந்தது. நேற்று நைட்டு வீட்டுக்கு போய் நம்ம பொண்ணு படுத்துருக்குது, சொந்தக்கார பொண்ணு படுத்துருக்குது, அம்மா வீட்டுக்கு போயிருக்குது. தாராவரத்து பக்கத்தில் நடந்துச்சு. என்ன பண்ணான்னு தெரியல, இந்த கொடியை தாலியை வந்து கட் பண்ணியிருக்கானுங்க, அது இழுத்துருக்குது, அதுக்கு வலிச்சிருக்குது. அப்போ எந்திரிக்க முடியல, மருந்து அடிச்சிட்டானுங்க, ஏதோ மயக்க மருந்து மாதிரி கொடுத்துட்டாங்க. அது எந்திரிச்சு பார்க்கும்போது அது வந்து கழுத்தில் பூரா காய். இப்போ நான் வீடியோ கால் பண்ணி பேசினேன், டிடி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, டிடி அது போட்டிருக்காங்க. அவங்க அம்மா வெளியே வந்திருக்குது, அவங்க அம்மாட்ட கொடி, அவங்க அம்மாவை அமுத்தி கொடியெல்லாம் கட் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. தேங்காயை உரிக்கிற அந்த உளி இருக்குல்ல, அதை கொண்டு வந்து வெளியே போட்டிருக்கானுங்க. யாராவது சத்தம் போட்டால் வெட்டி தலையில அடிச்சுட்டு போகிறக்கு ஏதாவது வச்சுருக்கானுங்க. நம்ம எங்கே எவ்வளோ கேடுகட்ட சமுதாயம் மாறிட்டோன்னு பாருங்கள். கஷ்டப்பட்டு ஒருத்தர் சம்பாதிப்பான், அதை வந்து ஈஸியாக திருடிட்டு போயிடுவோம். கஷ்டப்பட்டு ஒருத்தர் இருப்பான், அது பிடிக்காமல் இருக்கும், நம்ம எதை வேணான்னு சொல்லுவோம், வந்து கொலை பண்ணிட்டு போயிடுவோம். இதெல்லாம் இதுக்கெல்லாம் நீங்கள் ரெஸ்பான்சிபிள், நீங்கள் பொறுப்பு. இந்த மாதிரி படத்தை பூரா சப்போர்ட் பண்ணீங்கல்ல, ஒரு நடிகர் என்ன மாதிரி ஒரு ஆளை வந்து தொடையை கூட தூக்க முடியாது, அவன் 50 பேர்த்த வெட்டுறான் சினிமாவில், அதையெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணி அவனை பெரிய ஹீரோ ஆக்கி பெரிய சூப்பர் ஸ்டார் மருமனை எத்தனையெல்லாம் நீங்கள் பண்ணீங்க. இந்த சமுதாயத்தை கெடுத்ததுக்கு காரணம்லாம் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் மட்டும்தான். ஹை கிளாஸ் இருக்கிற பிஸ்னஸ் அதுன்னு போய் அவங்க எல்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. இந்த மிடில் கிளாஸ் தான் பெரிய பாப்புலேஷன், நீங்கள் தான் கெடுத்தீங்க. தயவு செஞ்சு அதை இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அதை சப்போர்ட் பண்ணாதீங்க. நம்மனால ஒருத்தன் நல்லா இருந்தான்னு இருக்கணும், ஒருத்தன் கெட்டு போனான்னு இருக்கக்கூடாதுல்ல. எவ்வளோ கொடூரமான கொலைகள்லாம் சினிமாவில் காட்டுறாங்க, எப்படி வெட்டுறாங்க வெளியே வந்து ஹார்ட்டு எதுக்கு அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்க? மனிதாபிமானம் இருந்தால் அதெல்லாம் அப்படி எடுக்கக்கூடாது. தப்பு நடந்தால் சட்டம் இருக்குது, சட்டம் தண்டிக்கிட்டு தப்பை வந்து அது எக்ஸப்ஷன் இல்லை, அது எக்ஸாம்பிள் கிடையாது. அது எதுக்கு நீ வெளியே சொல்கிற? ஒரு வாத்தியார் ஒரு பிள்ளையை கெடுத்துட்டாருன்னா கூட அது ஏன் நீ வெளியே சொல்கிற? அது எக்ஸப்ஷன்யா, அது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்காது. அது ஏன் கொண்டு வந்து எல்லாத்தையும் நார்மல் படுத்துற நீ? மீடியா நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்களா, ரொம்ப கேடுகட்ட மீடியா. எல்லாம் செத்து தொலைஞ்சிருவோம், நம்ம எல்லாம் செத்து போயிடும், அனுபவிச்சு தான் சாவோம். நம்ம சாவு எப்படின்னு தெரியாது, ஆனால் எல்லாரும் அனுபவிச்சு தான் சாவோம். அது யாருக்குமே சந்தேகம் வேண்டாம். யாராவது பீஸ்ஃபுல்லாக சாவுனா கண்டிப்பாக சாக மாட்டோம். சாவுங்கிறது கொடூரமாக தான் இருக்குது எல்லாத்துக்குமே. அப்படிதான் நம்ம சாக போகிறோம். அப்புறம் ஏன் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணுறீங்க? எப்போ பார்த்தாலும் ஒரு அஃபையரை பற்றி பேசுறது, எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு மக்களோட மனசில் புறதை விதைச்சு அவனும் வச்சுட்டு போகிறானுப்பா. நீங்கள் ஏன்பா பார்க்குறீங்க?
நீங்க ஏன் பார்த்து அதெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க? உங்களுக்கெல்லாம் அது அறிவு இருக்குல்ல. உங்கள யோசிப்பீங்கல்ல. நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க? உங்க மிடில் கிளாஸ் இருந்தா நான் வந்தேன். அப்ப நான் சொன்னா நீங்க கேட்கணும்ல. அன்பா கூட நிக்கிறோம்ல. எத்தன பேர் நிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பண்ணாம விட்டுட்டு நீங்க ஏன் அப்படி இருக்கிறீங்க? இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னா, நீங்க நெறைய விஷயம் யோசிக்கணும். நெறைய விஷயத்த திருத்திக்கணும். தயவு செஞ்சு இந்த கொலை பண்ற மாரி, கொள்ளையடிக்கிற மாரி, கற்பழிக்கிற மாரி படத்தெல்லாம் பெருசா பார்க்காதீங்க. ஒரு ஹீரோயின போய் ஒரு கடவுள் மாரி, காடஸ் மாரி என் ஃப்ரெண்டோட அம்மா சொன்னால்ல, அந்த மாரி சொல்லுங்க. ஒரு ஹீரோயின போய் இப்படி சொல்லாதீங்க. அது விக்கு வச்சிருக்கும். அங்க எல்லாமே ஃபேக்யா பாடியில இருந்து எல்லாமே ஃபேக் அது. அத அப்படி இருந்தா அது ஏன் ஒரு பெரிய ஸ்டார் கல்யாணம் பண்றதில்ல? அப்படி ஒரு பெரிய காடஸா இருந்தா. ஒரு நார்மலான ஒரு பொம்பள ஏன்யா போய் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? கடவுள் ஏதாவது பெருசா ஏதாவது ப்ளஸ்ஸா ஏதாவது குடுத்துட்டான்னா என்ன? கண்ணு தெரியாத புள்ளைகள் நெறைய பேர் லவ் பண்ணிக்கலாம்ன்ட்டு ஆர்மில போய் இருந்து நாட்டுக்காக காப்பாத்துறான். கண்ணு தெரியாத புள்ளைய கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றானுங்க. அதனால நீங்க இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பொறுப்பா மாறிக்கங்க. இந்த கொலையெல்லாம் நடக்கக்கூடாது. சரிங்களா? லவ் யூ ஆல். டேக் கேர். பை. டியர்ஸ் திஸ் இஸ் யுவர் கேர்ன்னு இந்த பாயிண்ட் மறந்துட்டேன். அது இங்கிலீஷ் வேர்டு சொல்லல. அது நெறைய பேத்துக்கு அது புரியுமான்னு தெரியல. தெரியும். பட் இருந்தாலும் நெறைய பேர் தமிழ் படிக்கிறதில்ல இப்ப. அதனால சொல்றேன். வயலன்ஸ். வயலன்ஸ் மூவி சப்போர்ட் பண்ணாதீங்க டியர்ஸ். ஒரு மனுஷனால என்ன முடியுமோ, ஒரு மனுஷனால நல்வழிப்படுத்த முடியுமோ, ஒருத்தர் பேர சொன்னா பயம் வரணும்ல. ஒரு பேர சொன்னா மரியாதை வரணும்ல. அப்படித்தான் இருக்கணும். ஒருத்தர் உழைச்சு தானே சம்பாரிக்கணும். எனக்கு பரவாயில்லப்பா நான் உழைச்சு சம்பாரிக்காட்டி இப்ப நான் சொல்றேன் என் நண்பர் என்னோட 2 மடங்கு சம்பாரிச்சாரு. சம்பாரிக்கிறாரு. நான் அந்த இடத்துக்கு போல. நான் உங்களுக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த நேரம் இங்க வேணும் மச்சி. நான் இங்க குடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதானே. அப்ப அவரு வந்து சல்யூட் அடிச்சுட்டு கூட நிக்கிறார்ல. என் நண்பன் ரொம்ப பெரியவன். இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து கூட அவன் வரல. இல்ல நான் அடுத்த பண்ணுவேன். பட் இருந்தாலும் அவர் வந்து சொசைட்டிக்காக நிக்கிறாரு. பீப்பிள்க்காக நிக்கிறாரு. அவருக்கு கிடைக்காததுக்காக நிக்கிறாருன்னு சொல்றாருல. அதனால வயலன்ஸ் மூவி தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நடக்கிற அத்தன தப்புக்கும் காரணம் நீங்க மட்டும் தான். மக்கள் மட்டும் தான். வேற யாரையும் நான் குறை சொல்ல முடியாது. அரசியல்வாதிகளோ, இந்த ஆஃபீசர்ஸோ நான் யாரையும் போய் குறை சொல்ல முடியாது. நீங்க தான் காரணம். உங்க சுயநலம் தான் காரணம். நீங்க இப்படி வாழ்ந்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். நீ சாகும்போது ஒருத்தன் கூட ஏன்னு கேட்க மாட்டான். நீ எப்படி செத்தாலும் சரி. ஏன்னே கேட்க மாட்டான். அந்த இடத்துக்கு வந்துருவோம் நம்ம. அப்படியெல்லாம் நம்ம சாகணுமா, அப்படிலாம் வாழணுமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க மனிதாபிமானத்தோட நடந்துக்குங்க. கொஞ்சம் பொறுப்பா இருக்க ட்ரை பண்ணிக்கங்க. ஆய் ஆயின்னு சுத்த வேண்டாம். இத பண்ணணும், அத பண்ணணும், இத சம்பாரிக்கணும், அத சம்பாரிக்கணும் அப்படின்லாம். என் கடன் நீங்க கட்டினீங்கன்னு வச்சுக்கங்க. எங்க அப்பா, அம்மா வாங்குன கடன் நான் கட்டுறேன் கேஆர். அந்த பெருந்தன்மையா ஒருத்தன் வந்து நான் கட்டுறேன் கேஆர். இந்த கடன பூரா கட்டிர்றேன். நீங்க இங்க இருந்தே பண்ணுங்கன்னு சொன்னா ஊர விட்டு வெளிய வந்திருக்க மாட்டேன் நான்லாம். அப்படி ஒரு நல்லவனையும் நான் வாழ்க்கையில நான் பார்க்கவே இல்ல. ஒரு பையனுக்கு அந்த ஊருக்குள்ள அந்த அந்த கிராமத்துல இருக்கிறது அவ்வளோ புடிச்சிருந்தது. அந்த வாழ்க்கைய வாழ விடாம செஞ்ச சமுதாயம் இது. சரிங்களா? அப்படி வந்தது தான். அந்த வந்த வாழ்க்கை தான் இங்க கொண்டு வந்துருச்சு. மத்தபடியெல்லாம் வந்து ஆசைப்பட்டு பெரிய ட்ரீம், பேஷன்ல இங்க வரல. 30 வருஷமா பீப்பிள்க்காக வேலை செஞ்சிருக்கிறோம். இத ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போட்டு இன்னும் நெறைய பேர் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான். வயலன்ஸான மூவி சப்போர்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப வந்து டெரிஃபிக்கான மூவி சப்போர்ட் பண்ண வேண்டாம். இன்னொன்னு வந்து ரொம்ப வந்து செக்ஸியா இருக்கிற மூவி சப்போர்ட் பண்ண வேண்டாம். சரியா? ரொம்ப பாசம், அன்பு, நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல நட்பு அப்படி இருக்க சப்போர்ட் பண்ணுங்க. புது வசனம்னு ஒரு படம் வந்தது. போய் பாருங்க நீங்கலாம். ஒரு பொண்ணுகிட்ட வந்து அந்த படம்லாம் வரும்போது என் லைஃப்ப மாத்துச்சு. பொண்ணுகிட்ட வந்து ஒருத்தன் வந்து நல்ல ஒரு ட்ரூவா ஒரு ஃப்ரெண்டா இருக்க முடியும்னு சொன்னாங்க. நான் இருக்கிறேன். நான் நெறைய பேத்துட்ட அப்படி தான் இருக்கிறேன். என் கூட ஒர்க் பண்ற அத்தன லீடர்ஸையும் அப்படி தான் பார்க்குறேன். பசங்களையும் அப்படி தான் பார்க்குறேன். நான் ட்ரூவா தான் இருக்கிறேன். உண்மையா தான் இருக்கிறேன். புது வசந்தம் மாரி தான் இருக்கிறேன். அந்த படத்தையெல்லாம் போய் பாருங்க. குப்ப படத்த எடுத்துட்டு வெட்டுறது, குத்துறதையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அவங்களலாம் ஹீரோன்லாம் சொல்லிட்டு என்கிட்டலாம் பேசிட்டு இருக்காதீங்க. சரியா? அப்படி வந்து என்கிட்ட வந்து அதெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணி பண்ணீங்கன்னா, எத்தன 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 பெரிய அந்த மாரிலாம் சப்போர்ட் பண்றீங்க. அப்போ உதவிய அங்கேயே வாங்கிக்கங்க. எந்த காலத்துலயும் கேர்ட்ட வராதீங்க. நீங்க யாரெல்லாம் அப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு நான் கைண்டா சொல்றேன். நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட வந்துராதீங்க. அந்த ஹீரோ வீட்ல போய் அந்த அந்த டோர் முன்னாடி அத்தன பேர் உட்காருங்க. உங்களுக்கு கஷ்டம்னா அங்க போய் உட்காருங்க. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். நான் உனக்கு படம் பார்த்தேன். நீ வந்து கொடும பண்ண. நீ வந்து வெட்டுன, குத்துன, இதெல்லாம் பண்ண, கொள்ளையடிச்ச, கற்பழிச்சு இதெல்லாம் பண்ண. உன் படத்தையெல்லாம் பார்த்தேன். எனக்கு கஷ்டம் வந்துருச்சு வாழ்க்கையில. நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். இவ்வளோ காசு செலவு பண்ணேன். தலைவர் மன்றம் வச்சிருந்தேன். இதெல்லாம் பண்ணேன். எனக்கு கஷ்டம்னு போய் அங்க போய் உட்காருங்க. கேர்ட்ட வரக்கூடாது. சரியா? யாரெல்லாம் நல்ல மனுஷங்களோ அவங்க மட்டும் என்கிட்ட வாங்க போதும். அவங்களுக்கு மட்டும் நான் வேலை செய்யணும்னு நெனைக்கிறேன். சரியா? மத்தவங்க யார போய் எங்க வளர்த்தி விட்டீங்கன்னா அங்க போங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து கௌதமிங்கிற ஒரு லீடு தான் வந்து நம்மளுக்கு வந்து விவசாயத்த பத்தி பேசி வீடியோ போடுது. இல்லையா? எங்க கூட இருக்கிறவங்க வந்து உயர குடுத்து நெறைய பேர் வேலை செய்றாங்க. ஆனா நீங்கலாம் அது எதுவுமே பண்றது இல்லையல்ல. எனக்கு மாசம் ஒரு 10,000 வருஷம் ஒரு 10,000 20,000த்துக்கு தூக்கி போட்டு குடுத்துட்டு போறதுலாம் எனக்கு ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனா அத விட நான் பண்ற வேலைகள நீங்க எத்தன காசு குடுத்தாலும் காம்பன்சேட் பண்ண முடியாது. இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும்னு அத்தன வலி எடுத்துக்கிட்டேன். அத்தன கஷ்டப்பட்டு அத்தன இழந்திருக்கிறேன். அப்படி தான் வேலை செய்றேன்.
மணி வந்து 1:58. இதோட முடிச்சுக்கலாம். நானும் போய் சாப்பிட்டு தூங்கணும். நீங்க இத பார்த்துக்குங்க. நடக்கிற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாத்துக்கும் நீங்க மக்கள் மட்டும் தான் காரணம். வேற யாரும் காரணம் இல்ல. ஏன்னா, நீங்க இந்த மாரி படத்த பூரா சப்போர்ட் பண்ணீங்க. உங்க அறிவு பூரா அங்க இன்டெலிஜென்ஸா டெக்னாலஜிய யூஸ் பண்ணப்பட்டது. அங்கிருந்து அத பண்றவங்க கத்துக்கிட்டாங்க. ட்ரக்ஸ், கிக்ஸ்ன்னு கண்டதெல்லாம் நார்மல். நீங்க எல்லாத்தையும் நார்மல் ஆக்குறீங்க. நீங்க நார்மலே ஆக்கக்கூடாது. ஆனா, நீங்க ஆக்குறீங்க. உங்கள நான் என்னத்த பண்றது? கெட்டது பண்ணா கெட்டது தான். அது பண்ணக்கூடாது. அது மூளைய மழுங்கடிக்கும். அதுக்கு தானே அத பண்றான். அத ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணணும்? பொண்ணுக்கு போய் குடிக்கிற மாரி எத்தன படத்துல அந்த கேரக்டர் வந்துருச்சு. எல்லா ஹீரோயினும் குடிக்கிறியா இப்போ? நீங்கலாம் சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க. ஆணுக்கு பெண் ஈக்குவல்ங்கிறீங்க. குடிச்சு போட்டு உங்க லிவரும் போகட்டும். நீ கஷ்டப்பட்டு படுத்துரு. அவ்வளோதானே. எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? எதுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க? எல்லாரும் ஸ்மோக் பண்றீங்க. எல்லாரும் ட்ரிங்க் பண்றீங்க. எதுக்கு கெட்டதெல்லாம் பண்றீங்க? அதாவது வந்து செல்ஃப் லவ் எல்லாம் கிடையாது. எல்லாம் சுயநலவாத கூட்டம். செல்ஃபா என்ஜாய் பண்ணணும். இவ்வளோதான். என்ஜாய்மென்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியல. இவ்வளோ ஆட்டம் போட்டா பாதியில கடல் படக்குன்னு புடுங்கிரும் ஏதோ ஒண்ணு. உள்ள புடுங்கிட்டேன்னா அவ்வளோதான். நீங்க அனாதையா தான் இருப்பீங்க. நான் நெறைய பேர்த்த வந்து ரீஹேபிலிடேஷன் சென்டர்ல யுஎஸ்ல பார்த்துருக்கிறேன் டிஎஸ். நெறைய பேர்த்த பார்த்துட்டேன். அந்த இடத்துக்கு யாரும் போயிற வேண்டாம். அதனால வந்து எப்பவுமே அடக்கம் அமருள் உய்க்கும். அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இது எப்போ நான் ஸ்கூல்ல படிச்சது சொல்றேன். எப்பவுமே நம்ம வந்து மேல வர வர வந்து நம்ம அமைதி சினிமாவுக்கு கிடையாது, மூவி ரிலீஸுக்கு கிடையாது, ஆடியோ ரிலீஸுக்கு கிடையாது. அங்கெல்லாம் பேசுற டயலாக்லாம் கிடையாது. நியாயமான வாழ்க்கையில வந்து நம்ம ரொம்பலாம் ஆடிறக்கூடாது. ரொம்ப அளவா தான் இருக்கணும். சொசைட்டில தப்புன்னா உங்களுக்கு கோவம் வரணும். எனக்கு கோவம் வர மாரி உங்களுக்கு கோவம் வரணும். நீங்க ஏன் அந்த மூவி சப்போர்ட் பண்ற? நான் போய் இந்த படத்த பார்த்ததில்ல. நீங்க எத்தன பேர் பார்க்குறீங்க? தயவு செஞ்சு இனிமேல் வந்து நம்ம அந்த 26 ஃபேமிலி இருக்கிறீங்க. ஒருத்தர் கூட ஒரு நடிகை, நடிகரோட ஃபோட்டோவ டிபில வைக்காதீங்க. எனக்கு ஒரு மரியாதை குடுப்பீங்க. ஒரு அம்மா இல்லாத பையன் வந்து 30 வருஷம் சொசைட்டிக்காக அவன் வாழ்க்கைய இழந்து இத்தனை பண்ணான். அவன் வாழ்க்கையில பாதி பிச்சு இங்க குடுத்துட்டான்னு நீங்க நம்புனீங்கன்னா, சரியா? உங்களுக்கு கர்மா மேல நம்பிக்கை இருக்குதுன்னா, நல்ல விஷயங்கள் நம்பிக்கை இருந்தா தயவு செஞ்சு எந்த நடிகர், நடிகையோட ஃபோட்டோவ டிபில வைக்காதீங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பை. டிஎஸ் அகைன் நான் உங்க கேஆர் பேசுறேன். இப்ப கௌதமின்னு ஒரு லீட் பியூல இருக்காங்க. நானும் வஞ்சி எல்லாம் போய் அவங்க அப்பாவ பார்த்துட்டு வந்தோம். கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தலையில அடிபட்டுருச்சுன்னு. அப்புறம் கௌதமி வந்து நம்ம பண்ற வேலை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எங்க மாமியார் வந்து உடம்பு சரியில்லாதப்போ, அவங்க அண்ணன் சிவபிரகாஷ் வந்து குறைஞ்சது ஒரு 4 டைம், 5 டைம் அங்க போய் பார்த்துருப்பாப்படி. நேர்ல போய் பார்த்துட்டு, என் சிஸ்டர் இன் லாவோடலாம் நான் ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுத்து ரொம்ப பேசிட்டு வந்தாப்படி. அம் அப்புறம் இறந்து போன டைம்ல மாமியார் இறந்த டைம்ல கூட வந்து 3 நாள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. 3, 4 நாள் அங்கேயே தான் இருந்தாப்படி. அங்கேயே அப்புறம் அடிக்கடி போயிட்டு ஒரு 10 தடவ வந்திருப்பாப்படி. ஒரு ஃப்ரெண்டோட அண்ணன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அவர பார்த்து கத்துக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யாரோ ஒரு புள்ள வந்து அலுமினிக்கு வேலை செஞ்சிருச்சு, ஏசலுக்கு வேலை செஞ்சிருச்சுன்னு, அதுல கூட பொறந்த அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், இல்ல அண்ணன் தம்பி வேலை செஞ்ச அந்த அக்காவாகட்டும், தங்கச்சியாகட்டும், எத்தன கெட்டது எனக்கு பண்ணிட்டீங்க. அட வேணும்னா நீங்க வேலை செய்ய கூட்டிட்டு போங்களேன். இப்ப யாரு வந்து உங்கள வேணான்னு சொன்னா? யார வந்து நான் கைய பிடிச்சு இழுக்கிறேன் நானு? முடிஞ்சா வேலை செய்யுங்க, முடியாட்டி கம்முனு இருந்துக்குங்க. அவ்வளோதானே. எனக்கு எத்தன கெட்டது பண்ணீங்க. உங்களயெல்லாம் நான் வந்து மன்னிச்சு விட்டுட்டேன். எனக்கு நல்லது பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. எனக்கு அவங்க மேல மட்டும் தான் என் வாழ்க்கையில ஃபோக்கஸ் இருக்கு. சரியா? கெட்டது பண்றவங்க பத்தியெல்லாம் நான் எப்பவும் யோசிக்கிறதில்ல. நீங்கலாம் அற்ப மனசுங்க, உங்களுக்கெல்லாம் அற்ப புத்தி இருக்குது அவ்வளோதான்ட்டு போயிருவேன். நாங்க சமுதாயத்துக்கு ஒரு நல்லது வேலை செய்றோம். இந்த YouTubeல கூட ஒரு ஃபண்ட் வந்தா ஒரு பையனோ, புள்ளையோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க படிக்கிறதுக்கு இந்தியா முழுவதும் போணுங்க. அது உங்களுக்கு தான் வந்து சேரும். அதையும் இந்த சோசியல் மீடியால தான் போட போறேன். இவங்களுக்கு பணம் குடுத்துருக்கோம். அவங்களுக்கு அது தெரிய தான் போகுது. உங்களுக்கு தெரியாமயா பண்ண போறாங்க? இங்க நேரத்த குடுக்குறோம். உன் நேரத்த நீ எங்க குடுக்குறீங்கன்னு மட்டும் பார்த்துக்கோ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை.